இப்போ உடனடியாக அவங்க செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா, ஒரு வழக்கறிஞரை அணுகி, இவங்க செக்கு குடுத்துருக்குறாங்க இல்லையா? அந்த செக்கினுடைய டீட்டெயில்ஸ் அவங்ககிட்ட இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு, அந்த செக்கினுடைய விவரங்களோட ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பை வந்து அவருக்கு வந்து சட்டப்படி குடுத்துறலாம். நான் இந்த மாரி இந்த தேதியில வந்து உங்களுக்கு ஒரு பூர்த்தி செய்யப்படாத கையெழுத்து மட்டும் போட்டிருக்கக்கூடிய ஒரு செக்கை வந்து குடுத்துருக்குறேன். அதை வச்சு நீங்க இந்த மாரி என்னை மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க. அந்த செக்கை வந்து சட்டப்படி நீங்க ஒரு கடனுக்காக அது மாரி வாங்குறது சட்டப்படி தவறு. இருந்தாலும் அந்த செக்கை வந்து நீங்க பவுன்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி போட்டு என்னை மிரட்டுறது வந்து சட்டப்படி தவறு. அதுக்காக நான் உங்க மேல கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். அந்த செக்கை வந்து நீங்க இமிடியேட்டா எனக்கு வந்து திரும்ப ஒப்படைக்கணும். இந்த செக்கை வந்து எந்த விதமான ஒரு அமௌண்ட்டை நான் குறிப்பிடப்படாமல் நான் கொடுத்துருக்குறேன். இந்த தேதியில் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு சட்டப்பூர்வமான ஒரு வழக்கறிஞர் கடிதத்தை வந்து அனுப்பலாம். ஒரு 15 டேஸ் டைம் போட்டு 15 நாளுக்குள்ளே நீங்கள் திரும்ப ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பு அனுப்பினோம்னா, பின்னாடி அவர் வந்து செக் பவுன்ஸை வந்து பண்ணி சட்ட நடவடிக்கை எடுக்கும்போது அதில் கொண்டு வந்து நம்ம சைடு எவிடன்ஸை ஆதாரமாக அதை கொண்டு போய் நம்ம கொடுக்கலாம்.